வணக்கம் அன்பு நண்பர்களே. ஐயா இது வணக்கம். வணக்கம். இது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள் வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். அடியேன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. இந்த பிருகுநந்தி நாடியானது பொதுவாக பிஎன்என் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிஎன்என் படிச்சிருக்கோம் அப்படின்னா பிருகுநந்தி நாடி படிச்சிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய ஒரு அற்புதமான வகுப்பு. இன்றைய வகுப்பு 2 மணி நேரம் செல்லக்கூடும். நடுவுல ஒரு 5 நிமிடம் சின்ன பிரேக் மட்டும் கிடைக்கும். அப்புறம் 1 மணி நேரம் 5 நிமிஷம் பிரேக், திரும்ப 1 மணி நேரம். அப்ப 10 மணி 10:15 அப்படிங்கிறது ஒரு டைம். சரிங்களா? சரியா போச்சுன்னா 9:45க்கு முடிச்சிடலாம். கொஞ்சம் கேள்விகளோடு போச்சுன்னா அது இறையருள். எப்படி போனாலும் சரி. இந்த பிருகுநந்தி நாடியானது எளிமையான மற்றும் துல்லியமான பலன்களுக்கான ஒரு ஜோதிட முறை என்று பிருகுநந்தி நாடி கற்ற அனைத்து மக்களும் மனதார வாழ்த்தக்கூடிய ஒரு கலை இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா பிருகுநந்தி நாடி தான். இந்த அற்புதமான கலையை அடியேன் ஏற்கனவே 4 முறைகள் நடத்தியிருக்கிறேன். அதுல ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் வாய்ஸ் இருக்கும். ஒரு முறை பிருகு சைக்கிள் பத்ததி மட்டும், ஒரு முறை பிருகுநந்தி நாடியில பலன்கள் கூறும் யுக்தி மட்டும், அது முழுமையாக ஒரு முறை, அது முதன் முறையாக அப்படிங்கும் பொழுது பலன்கள் உருவாகக்கூடிய சூட்சுமம் அப்படிங்கிற வகுப்பு. இது மாதிரி படிப்படியாக இந்த பிருகுநந்தி நாடி பல்வேறு நிலைகளிலே தன்னை தகவமைத்துக் கொண்டு போன 4வது முறை பாத்தீங்கன்னா முழுமையாக நடந்தது. அதிலிருந்தும் ஒரு சில பாடங்களை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவிலே ஒரு ஆய்விலே சென்று கொண்டிருந்தது. இந்த பிருகுநந்தி நாடியானது 2017 முதல் முறையாக பாடங்களை ஆன்லைன்ல கொடுக்கறதுக்காக ரெடி பண்றோம். 2026 அப்ப 9 ஆண்டுகள் 9 ஆண்டுகள்ல படிப்படியா அந்த பாடங்கள் இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்திருக்குன்னு வைங்களேன். இந்த வகுப்பானது ஏற்கனவே ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான வகுப்பு. இந்த வகுப்பை ஒரு சில பார்ட்டா எடுத்துட்டு யூடியூப்லயும் போடுறதுதான். இலவசமாக எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு விஷயம். அப்ப அந்த அளவுல பார்க்கும்போது இந்த வகுப்பினுடைய விவரங்கள் என்ன, வகுப்புல என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பதியப்படும். கட்டண விவரம், எவ்வளவு கட்டணும், எங்க கட்டணும், இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல பதியப்படும். இவ்வளவு ஒரு அழகான ஒரு பிருகுநந்தி நாடி இன்று ஏன் தொடங்குகிறோம், அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இப்ப கடந்த ஒரு 6 மாதங்களாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சிவபெருமானுடைய அருளாசியினால் அப்பர் சுவாமிகள் மடத்தினுடைய பிரதான சீடராக இருக்கக்கூடிய ஐயா நம்மால் அப்பர் சுவாமிகள் என்ற அடைமொழியோடு அவருடைய பேரு வெளிப்படாது, தீட்சா நாமமாக அப்பர் சுவாமிகள் என்று மட்டும் அறியப்படுகிறார். அப்பர் ஐயா என்றுதான் அவங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க, நாமளும் அப்படி அழைப்போம். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்று ஆவணி அவிட்டம் நாள். இந்த ஆவணி அவிட்டம் நாளிலே பிருகு நந்தி நாடிய நாம கற்றுக்கொள்வோம் ஆயின், இதை நம்ம கை வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையிலே ஜோதிடத்தை வைத்து பலன் அடைய வேண்டும், பயன் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரி மக்கள் இருக்காங்க. பலன் அடைதல் அப்படின்னா நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது, அந்த சிக்கல்கள் தீர்ப்பதற்கு ஜோதிடத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அது பலன் அடைதல். அது பயனடைதல் அப்படிங்கிறது தொழில்முறை ஜோதிடர்கள். அப்ப தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிடத்தை வைத்து தொழிலாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு பொருள் வரவும், ஜோதிடத்தின் மூலம் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு அருள் வரவும், அப்ப அருளும் பொருளும் பொங்க வைக்கக்கூடிய
ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆவணி அவிட்ட நாள் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த குரு பூர்ணிமா நாள் அதை விட்டுட்டோம்னா இந்த ஆவணி அவிட்ட நாள். இந்த 2 நாட்கள்ல ஒரு நாள் அடியேன் ஏதாவது ஒரு நல்ல வகுப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இதே நாள் போன வருடம் 888 ஜோதிட வகுப்பு, அடிப்படை ஜோதிட வகுப்பு, அது 7 மாசம் நடந்துச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மாசம் நடந்துச்சு. அதுல ரொம்ப அடிப்படையில இருந்து அஷ்டவர்க்கம், தசவர்க்கத்துக்கு போகல, அஷ்டவர்க்கம் முடிகிற வரைக்கும் புத்தியிலிருந்து எல்லாத்தையுமே அதுல கம்ப்ளீட்டா கொடுத்தோம். அதுவே எனக்கு தகவல் தெரிவித்த வகையிலே 15க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களை, ஜோதிட ஆர்வலர்களை ஜோதிடர்களாக மாற்றி இருக்கிறது. அந்த 888 அந்த வகுப்புடைய நோக்கம் நிறைவேறியதானா? எஸ். 15க்கும் மேற்பட்ட நபர்கள் நான் ஜோதிட ஆர்வலரா இருந்தேங்க, இப்ப வாயை திறந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக் மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த பிஎன்என் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருகு நந்தி நாடி இந்த வகுப்பை மாணவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகுப்பை கற்றுக்கொண்டு ஒரு 6 மாதம், ஒரு வருடத்தில், அடுத்த வருடம் இதே நாள் வர்றதுக்குள்ளார ஜோதிட பலன் கூறும் யுக்தியில ஒரு மாபெரும் மைல்கல்லை நான் எட்டிட்டேங்க. இப்ப ரொம்ப சுலபமாக பலன் சொல்கிறேன், அடிச்சா கில்லியாட்ட அடிக்கிறேன். இது எனக்கு பல்வேறு நிலைகளிலே பொருளாதார உயர்வை, ஆன்மீக உயர்வை காட்டியிருக்கிறது. அருளோடு பொருளும் சேர்ந்து, புகழோடு செல்வமும் சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறத நீங்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் சொல்லுவீங்க. நம்பிக்கை. இந்த அற்புதமான வகுப்பு இப்பொழுது நமக்கு துவங்குகிறது. எல்லாரும் கொஞ்சம் இறை வணக்கத்தை அனுசரிக்கலாம். மூலப்பரம்பொருளான கற்பக விநாயகனான கணநாதனின் பாதத்தை பணிந்து கொண்டு இந்த பிருகுநந்தி நாடி சுற்றுமங்கள் அப்படிங்கிற இந்த வகுப்புல எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல், தடைகளும் இல்லாமல், தாமதங்களும் இல்லாமல் எந்த விஷயத்தை, எந்த ஞானத்தை அடைவதற்காக நாம் துணிந்தோமோ அந்த விஷயத்தை, அந்த விஷய ஞானத்தை சிறப்பான முறையிலே அருளித்தர வேண்டும் என்று விநாயகரை வணங்கிக் கொள்கிறோம். மனதில் எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எண்ணுவது உயர்வுள்ளன்னு சொல்லுவாங்க. மனதில் நினைப்பதே உயர்ந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது நமது ஆசைகளை எல்லாம் இஷ்டிக்கக்கூடிய, நடத்தி கொடுக்கக்கூடிய அன்னை காமாட்சி தேவியை, காஞ்சி நாயகியை, ஜோதிடத்தின் தலைவியை இழிய வச்சுக்கிட்டு ஒரு இறைவி இருக்கிறது அப்படிங்கிறது சில தெய்வங்களுக்கு. காமாட்சி தேவி ஜோதிடர்களுக்கெல்லாம் அற்புதமான தலைவியாக செயல்படுகிறார். இனிப்பான அற்புதமான ஒரு வாழ்க்கையை தருகிறார். அவ்வளவு அற்புதமான அகிலம் போற்றும் தலைவியான காமாட்சி தேவியுடைய பாதங்களை பணிகின்றேன். போகருடைய நவபாசான லிங்கத்தின் மூலயமாக பழனியிலே இருந்து இந்த உலகத்தையே காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனி முருகப்பெருமானுடைய அற்புதமான திருவருள் நமக்கு உள்ளும் புறமும் இடையும் இருந்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பழனி முருகனுடைய அருளாசியினால், முருகப்பெருமான் என்றாலே தமிழ் கடவுள், இந்த ஜோதிட விஷயங்கள், ஞானங்கள் இதையெல்லாம் கொண்டு வருவதிலே முருகப்பெருமானுடைய பங்கு அபரிமிதமானது. இன்றும் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு சொன்னோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் சுத்து வட்டாரத்துல தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு ஜோதிட கடவுளாகவே விளங்கி நிற்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, அடியேனுடைய குலதெய்வங்கள், நமது மாணவர்களாகிய உங்கள் குலதெய்வங்கள், உள்ளூர்
கிராம தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், உபாசனா தெய்வங்கள் இவர்களை எல்லாம் வணங்கி வேண்டி விரும்பி இத்தனை காலங்கள் நமக்கு இந்த ஜோதிட கலையினுடைய அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து நம்மையும் ஒரு பொருளாகி காட்டிய குருமார்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி இந்த பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள் என்ற வகுப்புக்கு உள்ளே நுழைவோமாக. இதுல நமக்கு முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது பிருகுநந்தி நாடியினுடைய தோற்றமும் வரலாறு. பிருகு முனிவர் மிகவும் கோபக்கார முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவர் தானே பிருகு முனிவர். பிருகு முனிவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? நான் நினைக்கிறேன் அந்த முனிவர் தான் பிருகு முனிவரா, வேற முனிவரா? நான் மதிக்கல அப்படின்னு சொன்னா எல்லாரையும் கோபப்படுவாரு பயங்கரமா. அவர் தானே பிருகு முனிவர். துர்வாசர். அப்புறம் இவர் யாருங்க? அதாவது சிவனை மட்டுமே வணங்குவேன், பார்வதியை வணங்க மாட்டேன்ட்டு சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரா இருக்கும் ஒரு தொப்புள்ள ஓட்ட போட்டாரு, அந்த முனிவராரு. ஆமாங்க ஐயா, கரெக்ட் ஐயா நீ சொன்னது. இவர் வந்து ஒரு மாதிரியான ஆள். துர்வாசர் ஒண்ணு. பெருமாளுடைய மார்பலை எட்டி உதைச்சது பிருகு முனிவரா துர்வாசரா? பிருகுதான். பிருகு முனிவரும் கோபக்கார முனிவர் தான். துர்வாசர் வந்து மக்கள் கிட்ட கோபப்படுவார். பிருகு முனிவர் இறைவன் கிட்டயே கோபப்படுவார். அந்த அளவுக்கு பிருகு முனிவர் வந்து பெரியாள். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் என்ன தெரியும்? கிரகங்களுடைய ஆளுமையினால் இதுதான் நடக்கும், இதை மீறி இறைவனாலேயே செயல்பட முடியாது அப்படிங்கிற அற்புத கோட்பாடுகளை எல்லாம் அறிந்தவர் பிருகு முனிவர். அந்த பிருகு முனிவர் நந்திகேஸ்வரருடைய உரையாடல் சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இணைந்துதான் நாடி முறை என்ற ஒரு முறையானது ஜோதிடத்திலே வந்தது. அந்த நாடி முறைகள் என்பது அது வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த நாடி முறைகள் அதெல்லாம் உண்மை என்று ஒரு சாராரும் பொய் என்று ஒரு சாராரும், நீங்க என்னத்தை போய் எங்க சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் அப்படிங்கிறது எங்கிருந்து எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் இத்தனை கணக்கிட்டு அது அப்படி வரும் இது இப்படி வரும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, வானில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது மாதிரியான அமைப்பிலே பிறந்தவங்களுக்கு வானில் இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இத்தனாவது வயசுல இந்த பலனை இவர் அடைந்து விடுவார் பார்த்தீர்களா அப்படிங்கிற மாதிரி அந்த உரையாடல்களாக கொண்டு போய் கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிருகு மகரிஷியும் நந்திகேஸ்வரரும் அதை பேசின அந்த உரையாடல்கள். அதெல்லாம் அதான் நாடி ஜோதிடமாக. அதை கேட்டது யாருன்னா அகத்தியர் கேட்டிருக்கார், சுதாந்திரர் கேட்டிருக்கார், இன்னும் பல சனாதனர் கேட்டிருக்கிறார். இது மாதிரி பல்வேறு முனிவர்கள் அதை கேட்கிறாங்க. பிருகுவும் நந்தியும் பேசினதை பல்வேறு முனிவர்கள் கேட்கிறாங்க. பல்வேறு முனிவர்கள் கேட்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க ஒரு நூலாக எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த நூலாக ஏன் எழுதணும்? அதுல அதிக நூல்கள் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் தான். இந்த பிறகு அந்த நாடி அப்படின்னு சொன்னா அகத்தியர் நாடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அகத்தியர் நாடி அப்படிங்கிற பிருகுநந்தி நாடிங்கிறது அகத்தியர் எழுதப்பட்டது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எங்கிருந்து எடுக்காருன்னா பிருகுன் மகரிஷியும் நந்திகேஸ்வரரும் அந்த சம்ஹிதையில எடுத்த மாதிரி அது பின்னாடி வரக்கூடிய அந்த ஸ்ரீ ஆர்ஜி ராவ், பெங்களூரை சேர்ந்த ஆர்ஜி ராவ், அவர்லாம் அவருடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பிருகுநந்தி நாடிக்காக அவருடைய சொத்து சுகங்கள்லாம் விற்று எங்கெங்கெல்லாம் நந்தி நாடிகள் எல்லாம் நாடி ஜோதிடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அதுல இருக்கக்கூடிய மூலத்தை எடுத்து அதெல்லாம் பிருகு மகரிஷியும் நந்தியும் பேசுவதை பல்வேறு முனிவர்கள் எழுதியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து தொகுத்து நமக்காக அப்படியே லட்டு மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டு போனார் ஆர்ஜி ராவையார். இவர் தான் அடியனை பொறுத்தமட்டில் இந்த காலத்தினுடைய பராசரர்.
இந்த காலத்தினுடைய ஜெயமினி அப்படின்னு சொல்லணும். ஆர்ஜி ராவ் அவர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு பிருகுநந்தி நாடின்னு தான் பேர் வச்சார். ஆர்ஜி ராவ் முறைன்னு வைக்கல. ஆர்ஜி ராவ் பத்ததி, ஆர்ஜி ராவ் மகரிஷி கோல்குவா அப்படின்லாம் வைக்கல. இன்னைக்கு நாம சுல்லான் என்று சொல்லக்கூடிய அளவுல இதையோ நாம விசிலடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி என்னத்தையோ பண்ணிட்டு நம்ம பேரை வச்சுட்டு அலையிறோம். அந்த முறை இந்த முறைன்ட்டு. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் ஈரோடு பகுதியில, திருப்பூர் பகுதியில, கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை சரி பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை எல்லாம் மூலநூல்கள் இதுதான், இந்த மூலநூல்ல இவர்தான் சொல்லியிருக்காருங்கிறத சொல்லாம அதை மொழிபெயர்ப்பு செய்து ஒரு புத்தகம் எழுதிட்டு அதுக்கு தன்னோட பேரை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்ஜி ராவ் அவர்கள்லாம் இந்த இடத்துல தான் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற அளவுல பெரியார். இதுல பிருகுநந்தி நாடியில அந்த தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பிருகுநந்தி நாடி ஏன் நாடியில வந்துச்சு. நாடின்னா பனை ஓலையில் எழுதப்பட்ட பனை ஓலை. அதுல ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, பிருகுமுனிவர், நந்திகேஸ்வரர் இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எங்க கத்துக்கிறாங்க? சிவனும் பார்வதியும் பேசும் பொழுது அந்த விஷயங்கள் இவர்களுக்கு வருகிறது. சிவனும் பார்வதியும் இது மாதிரி பேசிக்கிறாங்கிற விஷயத்தை இவங்க உரையாடல் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களெல்லாம் பெரிய ஆளுங்க. அத அகத்தியரும் கேட்கிறார். அகத்தியரும் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சாபம் உண்டாகிறது. இதை சாதாரண ஜனங்களுக்கு யார் வாயை திறந்து சொல்றாங்களோ, தேவ ரகசியம் இது, தேவ ரகசியத்தை யார் கூறுகிறார்களோ அவர்கள் தலைபிடித்து சாவார்களா? அந்த காலத்துல அப்படித்தானே. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 8 எழுத்து மந்திரத்தை சொன்னால் தலை வெடித்து செத்துருவாங்க, நரகத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்லி அதை யாருக்கும் சொல்லாம இருக்கும் பொழுது ராமானுஜர் அவர்கள் 950 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை கோபுரத்தினுடைய உச்சிக்கு எடுத்து எல்லாரையும் உய்விக்கக்கூடிய மந்திரத்தை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் நபர்களை கொண்டுட்டு வந்து சாதாரண நபர்களுக்கு கூட ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொன்னார். அது இப்ப 950 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருக்கு எப்படி அந்த துணிவு வந்தது அப்படின்னா, அகத்தியரை பார்த்துதான் அந்த துணிவு வந்திருக்கணும். அகத்தியர் தான் கற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த விஷயங்களை, ஜோதிட விஷயங்களை பிருகு, நந்திகேஸ்வரர், அகத்தியர் எல்லாமே கத்துக்கிறாங்க. அதுவும் பிருகுவும் நந்திகேஸ்வரும் பண்ற உரையாடல் சம்பாவனை அற்புதமானது. அம்மா பார்வதியும் சிவனும் பேசக்கூடிய அந்த விஷயத்த அப்படியே விளக்கமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அகத்தியருக்கு புரியுது. ஆனா எழுதுனா தலை, வெளியே சொன்னா தலை வெடிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மகரிஷியும் நந்திகேஸ்வரர் அகத்தியர்லாம் இருக்கும் பொழுதுதான் ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க. இத வாயை திறந்து யாருக்காசி சொன்னாதான்னு தலை வெடிக்கும், நான் புத்தகமாக எழுதிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இறைவனையே ஏமாத்திட்டு இவங்க என்ன பண்றாங்க, புத்தக வடிவிலே எழுதுகிறார்கள், ஓலைச்சுவடியிலே எழுதுறாங்க. அப்படி எழுதப்பட்டதுதான் பிருகுநந்தி நாடி. அவங்க பிருகுநந்தி நாடியை இன்னைக்கும் நாடி எடுத்து படிச்சுதான் சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்ல மாட்டாங்க. நாடி எடுத்து படிச்சுதான் சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்ல மாட்டாங்க. அங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அதை சொல்லும் போது தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நாடியில இறைவன் இறைவி பேசிய சம்பாவனையை அப்படியே சொல்லும் போது தோஷம் உண்டாகிறது. அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் எப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, அந்த இடத்துல என்ன கிரக நிலைகள் உண்டாகிறது, அது எல்லாம் திரு ஆர்ஜி ராவ் அவர்கள் கண்டறிந்து இந்த உலகத்திற்கு எளிமைப்படுத்தி பிருகு நந்தி நாடி அப்படிங்கிற பேரை வச்சு நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த பிருகுநந்தி நாடியுடைய தோற்றம் வரலாறு நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியது. ஆனா ஆர்ஜி ராவ் அவர்கள் அவருடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வித்துட்டார். இதற்காக அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் வித்துட்டார் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாரம்பரிய ஜோதிடத்திற்கும் பிருகுநந்தி நாடிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய ஜோதிடத்திற்கும் பிருகுநந்தி நாடிக்கும் உள்ள வேறுபாடுகள்.
அப்ப பாரம்பரிய ஜோதிட முறைங்கிறது பராசர ஹோராசாஸ்திரம் அப்படிங்கிற அந்த பராசரருடைய மூல நூல்ல இருந்து தான் எல்லாமே எடுக்கிறோம். அப்ப பராசரருடைய பாரம்பரிய ஜோதிட முறையில நாம பலன் கூற வேண்டும் என்றால் துல்லியமான பிறந்த நேரம், அதை வச்சுக்கிட்டு துல்லியமாக கணித்த ஜாதகம், அந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய லக்கினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவோம். லக்கினமின்றி அமையாது ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடம் லக்கினமின்றி அமையாது. அடுத்தது விம்சோத்ரி திசாபுத்தி கணக்கீடுகள் செய்ய வேண்டும். அது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை துல்லியமாக கணித்து அந்த சந்திரனுடைய இருப்பு எந்த இடத்துலங்கிறத கண்டுபிடிச்சு அப்ப திசா புத்திகள் கணக்கீடு பண்ணிட்டு பிறந்த திசா என்ன, அதோட புத்தி என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பலன்கள்லாம் போகும். அடுத்தது 12 பாவங்கள் மற்றும் பாவாதிகர். அந்த 12 பாவாதிகள் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்னு சொல்லி அந்த பாவாதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதுல லக்னங்கிறது முதல் பாவம், 2ங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம், அப்படி போகும். இங்கேயும் அது இருக்கு. அங்க லக்னத்தை முதன்மையாக கொண்டு போகும். அப்ப அந்த பாவ அதிபர்கள் தான் அங்க ரொம்ப முக்கியமாக செயல்படுகிறார்கள். கிரகங்களுடைய காரகம்ங்கிறது பாவங்களுடைய காரகத்தையும் கூட கம்மி தான். அப்படி அங்க செயல்படும். ஆனா பிருகுநந்தி நாடி முறை என்பது இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. இதுக்கு லக்னம் மற்றும் திசாபுத்தி கணிப்புகள் முக்கியம் அல்ல. நீங்க இங்க இல்ல, இன்னைக்கு பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய பிருகுநந்தி நாடி சூட்சும வகுப்புல இருக்கும். நீங்க நாளைக்கு எந்த வகுப்புக்கு கூட போங்க, எந்த குருநாதருடைய வகுப்பு கூட போங்க. கல்வி என்பது ஆளுக்கு ஆளு உயர்ந்தவர்கள் தான். இந்த இடத்துல யாரும் அந்த மட்டம் அப்படிங்கிறதுல யாரும் மட்டம் உயர்வெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குருநாதர்களும் பல்வேறு விஷயங்களை தருவார்கள். ஆனா பிருகுநந்தி நாடி வகுப்பு என்று சொல்லிவிட்டு யார் ஒருவர் திசா புத்தி லக்னம் அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுக்குறாங்களோ அது போலி. பிருகுநந்தி நாடி பிஎன்என் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க திசா புத்தியை பத்தி பேசக்கூடாது, லக்னத்தை பத்தி பேசக்கூடாது. அதுல எப்பவுமே கரெக்டா இருக்கு. இப்ப இங்க பாவாதிபதிகள் பாவத்தினுடைய பலம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா பிருகுநந்தி நாடியில இயற்கையாகவே அந்த கிரகங்களுக்கான காரகத்துவங்கள், அந்த கிரகங்கள் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த பாவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இங்க 9ஆம் அதிபதி தந்தைக்கானவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் 4ஆம் அதிபர் தாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிருகுநந்தி நாடியில அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் நம்ம பாடத்திலேயே நாம ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் மாணவர்கள் அலர்ட்டா இருந்துக்கணும். நான் சொல்றேன்னா மறந்து போய் சொல்றேன்னு அர்த்தம். நீங்க எந்த இடத்துல போயிட்டு பிருகுநந்தி நாடி முறையிலே 4ஆம் அதிபர் சனியை தொடும் பொழுது அப்படிங்க பிருகுநந்தி நாடி முறையில 4ஆம் அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4ஆம் அதிபர்னே சொல்லக்கூடாது. சனியை தொடும் போது நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அது தப்பு, போலி. பிருகுநந்தி நாடியில போலி நிறுவனத்திடம் போலி பயிற்சியாளரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அர்த்தம். சரிங்களா? அப்ப போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள்னா இது ஒரிஜினல் சொன்னோம்ல, அதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிருகுநந்தி நாடி முறையிலே பிறந்த நேரம் சற்று மாறி இருந்தாலும் கூட துல்லியமான பலன்களை கணிக்க முடியும். இப்ப நமக்கு லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மணி நேரத்திற்கு ஒரு லக்னம். லக்னங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம். அப்ப அந்த 2 மணி நேரத்துக்குள்ளார லக்னம் மாறிட்டே போகும். அப்ப பாவங்கள் மாறிட்டே போகும். பாவங்கள் மாறும்போது பலன்கள் மாறி போகும். திசா புத்தி என்பது கொஞ்சம் தான் மாறும். 2 மணி நேரத்துல கொஞ்சம் மாறுதுன்னா கூட அதனுடைய அடிப்படை பலன்கள் அந்த பாவத்திற்கு தானே. லக்னம் மாறினா அதனுடைய பலன்களே 1ஆம் அதிபர் 1ஆம் அதிபராக இருப்பவர் லக்னம் மாறிச்சுன்னா 12ஆம் அதிபரா மாறிடுவார். 1ஆம் அதிபர் ஆட்சி சூப்பரா இருக்கு 9ல அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். அப்படியே லக்னம் மாறி போச்சுன்னா 10ஆம் அதிபர் 12ல நல்லா இல்ல, 7ஆம் அதிபர் 12ல
காலத்துல தோசை சம்திங் இது மாதிரி 8ஆம் அதிபர் அகப்பறை மாறி போயிடும். அப்ப ஒரு 9ஆம் அதிபர் 8ஆம் அதிபரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபர் 6ஆம் அதிபரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் அதிபர் 6ஆம் அதிபரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லக்ன கணிதத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா. ஆனா பிருகுநந்தி நாடி முறையில அப்படி கிடையாது. பிறந்த நேரம் சற்று மாறினாலும் கூட துல்லியமான பலன்களை கணிக்க முடியும். அந்த இடத்துல சந்திரன் ராசி சந்தியில இருந்தாதான் நாங்க பார்க்கணும். அதுவும் பலன்கள் அடிப்படையில நாம ஒரு சில பலன்கள் எடுக்கும் பொழுது அந்த ராசிக்கு பொருந்துதா இந்த ராசிக்கு பொருந்துதான் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நாம இதுதான் டைம்ங்கிறத நிர்ணயம் பண்ணிடலாம். சரிங்களா? பிருகுநந்தி நாடி என்பது அனலாக் கடிகாரம் மாதிரி. அனலாக் கடிகாரம்னா அந்த முள்ளு வந்து 12 முள்ளு 12 ஒரு கடிகாரத்துல 12 நம்பர் மட்டும் இருக்கு இல்லையா? அது மாதிரி 1, 1, 5, 1, 10 இது மாதிரி நாம சொல்லுவோம். பாரம்பரிய ஜோதிட முறை பராசரர் முறைங்கிறது டிஜிட்டல் கடிகாரம் மாதிரி நொடி சுத்தமாக சொல்லுவோம். அப்ப அது வஸ்தியா இது வஸ்தியான்னு கேட்கக்கூடாது. அது அதனுடைய விஷயத்திற்கு அது அப்படி இருக்கும். பிருகுநந்தி நாடி விஷயத்துக்கு இது இப்படி இருக்கும். பலன்கள் கூறுவதற்கு அந்த துல்லியத்தன்மை அப்படிங்கிறதுக்கு பிருகுநந்தி நாடி அடிச்சுக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறத நீங்க பிருகுநந்தி நாடி கத்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க. அப்ப பாரம்பரிய ஜோதிட முறையில் சொல்ல முடியாதான்னா 100% சொல்லலாம். பிருகுநந்தி நாடி முறையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரக கணிதங்கள் எல்லாமே பராசரருடைய அருளாசியால் கணிக்கப்படுவதுதானே. அதுல எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஜோதிட கணிதம் எல்லாமே அங்க இருக்கிற மாதிரி தான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. லக்னம் பாவம் திசா புத்தி கணிதம் இப்ப என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சுமம் அதுக்கெல்லாம் பலன் மாறும் அப்படின்ட்டுலாம் நாம கணிதம் போட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் ராசி கட்டத்தை வைத்துக்கொண்டே அந்த கிரகம் அமர்ந்த வரிசை எந்த கிரகம் முதல்ல இருக்கு ராசியில எது 2ல இருக்கு எது 3ல இருக்கு அதிகபட்சம் இதுல நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா கிரகங்கள் அமர்ந்த பாகை இருந்தா போதும். அவ்வளவு அற்புதமா பலன் சொல்லலாம். இதுல பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தினுடைய முக்கிய விஷயங்களாக 3 விஷயங்களை சொல்லலாம். பில்லர் முக்கிய தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கிரக காரகத்துவங்கள் நம்பர் 1. கிரக காரகத்துவம். ஒரு கிரகமும் ஒரு மனித வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு உறவு கொண்ட நபராகவோ தொழிலாகவோ ஒரு செயல்பாடாகவோ ஏதாவது ஒரு வாழ்க்கையில அந்த கிரகம் சார்ந்த பிரதிநிதித்துவத்தை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது. பிருகுநந்தி நாடியினுடைய சூட்சுமங்கள்ல மிக பிரதானமானது கிரக காரகத்துவம் தான். சூரியன் ஒரு கிரகம் மொத்தம் 9 கிரகம் தானே இருக்கு. வாழ்க்கையவே அதெல்லாம் கொண்டுட்டு வந்துருமான்னா எஸ் கொண்டு வருது. சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தந்தைன்னு சொல்லிடுவோம் அரசாங்கம் சொல்லிடுவோம். சூரியன் தந்தை மற்றும் அரசாங்கம் தானா? வலதுகன் கபாலம் மூளை எலும்பு இன்னும் என்ன சொல்லலாம்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் ஒரு வகுப்புல லீடர் பள்ளியில தலைமை ஆசிரியர் இன்னும் என்ன சொல்லலாம்? என்ன மட்டும் சொல்லலாம். கடவுள்ல சிவபெருமான் நிறைய கடவுள்கள் இருந்தா அதுல மெயின் கடவுள் யாரோ அவங்க. ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் போறோம்னா முன்னவர் அவை முன்னவர். இது மாதிரி அந்த சூரியனுடைய அந்த காரகத்துவங்கள் 1000 காரகத்துவங்கள் இருக்கும். அந்த காரகத்துவங்கள் நம் மீது தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல திணித்து கொண்டே இருக்கும். அது என்னங்கிற கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டேலண்ட். எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? கிரக சேர்க்கை. கிரக காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது கிரக சேர்க்கை. ஒரே ராசியில நிற்கக்கூடிய கிரகங்கள் 1-5ல நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஒரு கிரகமும் தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது தத்துவம். நிறைய இருக்கு.
அப்ப அது மாதிரி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அந்த கிரகம் இயங்கும் அப்படிங்கிறது பிருகுநந்தி நாடியினுடைய முக்கிய கோட்பாடு. அடுத்தது அந்த கிரக இணைவு என்பது கோச்சார பெயர்ச்சியும் வருகிறது. பிறப்பு ஜாதக கிரகங்களோடு நாம ராசி பலன் பார்ப்போம் இல்லையா, கோச்சாரத்தில் நம்ம ராசி பலன் பார்ப்போம். சந்திரனுக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இன்னா பலன் வரும் அப்படிங்கிறது பராசரருடைய ரூல். பிருகுநந்தி நாடியில அது இன்னும் பல மடங்கு அதிகரித்து 9 கிரகங்களின் மீது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் அப்படியே செயல்பாட்டுக்கு வரும் பொழுது வெவ்வேறு பலன்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த சாராம்சமே இப்ப நான் சொல்ற இந்த ஸ்லைட்ல என்ன இருக்கு அதுதான். இந்த 3 முக்கிய தூண்கள் அப்படின்னு சொல்ற விஷயம் இப்ப டக்குன்னு நமக்கு உள்வாங்கி கொண்டோம், நமக்கு புரிந்து விட்டது அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிருகுநந்தி நாடி கத்துக்கிட்டோம்ப்பா, நாளைக்கு இந்த வகுப்புக்கு வராதிங்க, உங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்களை எப்படி அப்ளை பண்றோம், 3 விஷயங்கள்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த பலன்கள் என்ற சாரத்தை எப்படி பெறுகின்றோம், அது எப்படியெல்லாம் அந்த பலன்களை நடத்துகிறது, எல்லாம் தான் நாம இந்த வகுப்புல தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இதுல ஒரு 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 பார்ட்டா எப்படி எல்லா கிரகமும் எப்படி செயல்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கு ஒரு பார்ட்டா பார்த்தோம்னா முதன்மையான கிரகங்கள் மொத்தம் 4. பிருகுநந்தி நாடியில முதன்மையான கிரகங்கள் மொத்தம் 4 கிரகங்களை சொல்லும். 4 கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய கர்மா அப்படின்னு சொல்லி அந்த தொழிலையும் அந்த மனிதனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ரொம்ப பிரதானமான ஒரு சில விஷயங்கள், உறவு நிலைகள், அதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 4 கிரகங்கள் தான். 9 கிரகமும் முக்கியம்தான், ஆனா இந்த 4 கிரகங்களை நம்ம இப்ப கத்துக்கலாமே. அதுல குரு தான் ஜீவகாரகன். ஒரு ஆண் ஜாதகத்துல குரு தான் ஜீவகாரகன். இப்ப நமக்கு பாரம்பரிய முறையிலே லக்னம் லக்னாதிபதினு சொல்றோம் இல்லைங்களா, இந்த லக்னம் லக்னாதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திரம், சாரநாதர், அந்தநாதர், இந்த நாதர் என்னத்தை சொல்றோமோ அதெல்லாம் வச்சுட்டு என்ன பலனை நாம் அறிகின்றோமோ அந்த பலன்கள் அனைத்தையும் குரு என்ற கிரகத்தின் மூலம் நாம் அடையலாம். இதே ஒரு பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் ஜீவகாரகர், ஜீவகாரகி அப்படின்னு சொல்லலாம். இதே சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவியை குறிக்கிறது. அடுத்தது செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனை குறிக்கிறது. இப்ப இதை சொன்னோம்னா ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிரன் தான் ஜீவகாரகி, ஆனா அந்த சுக்கிரன் ஆண்களுக்கு மனைவியை குறிக்கலையா, அப்ப பெண்களுக்கு மனைவி கணவன் யாரு, செவ்வாய். அப்ப இந்த 3 கிரகங்களும் இணைந்து அந்த பலன்களை எப்படி எல்லாம் தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செம்மையா இருக்கும். ஒரு நிமிஷம். அடுத்தது சனி கர்மகாரகன். கர்மா அப்படின்னு சொன்னோம்னா உடனடியா நம்ம தலையெழுத்து கெட்ட கர்மா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்ட அந்த காலகட்டத்துல நீங்க பிருகுநந்தி நாடி படிக்கும் பொழுதுதான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பலன்களை நீங்க எடுப்பீங்க. பிருகுநந்தி நாடியிலே சனி பகவானுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் இருக்கிறது. பிருகுநந்தி நாடியில தான் சனியை விட்டுட்டு எந்த பலனும் எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு தொழில் மற்றும் கடமை எல்லாமே சொல்லக்கூடியது சனி பகவான். அப்ப குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 4 நபர்களை வைத்துக்கொண்டே பல விளையாட்டுக்களை நம்மளால பிருகுநந்தி நாடியில பண்ண முடியும்னா பாருங்களேன். அதெல்லாம் நம்ம வரிசையா இந்த வகுப்புகள்ல, இந்த வகுப்பு பொதுவாக ஒரு 10 வகுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா 10 வகுப்புல முடிச்சாலும் ஒரு வகுப்பு 2 மணி நேரம் போகும் இல்லையா, 15 இருந்து 20 மணி நேரத்துல நாம பிருகுநந்தி நாடிய நம்ம ரா மெட்டீரியலா கொடுக்கலாம். அப்புறம் உதாரண ஜாதகங்களா போட்டு விளக்கமெல்லாம் சொன்னோம்னா அது வகுப்பு எங்க போய் முடியும் நமக்கு தெரியாது. பொதுவாக உதாரண ஜாதகம் போட்டு விளக்கினாதான் நமக்கு புரியுங்கிற மாதிரி நம்ம வகுப்பு இருக்காதுங்க. வகுப்பை தரும் பொழுதே
அது புரியக்கூடிய அளவுல வந்துடும். நீங்க தனியா உதாரணம் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி குரூப்ல அந்தந்த பாடங்களுக்கு நீங்க பயிற்சி எடுத்துட்டு அதுல ஏதாவது எரர் சந்தேகம் வருதுன்னு சொன்னோம்னா குரூப்ல போட்டு நம்ம மாணவர்களுக்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஷன்ல அது கரெக்டா வந்து சேரலன்னா அடியன் வந்து உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லுவேன். சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். அப்புறம் கிரக தொடர்புகள் மற்றும் விதிகள் என்பது ஒரு அற்புதமான கான்செப்ட். கிரக தொடர்புகளுக்கான விதிகள் ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். இதுதான் இதனுடைய பிருகுநந்தி நாடியினுடைய உயிர் நாடி. பிருகுநந்தி நாடியின் உயிர் நாடி இந்த கிரக தொடர்பு மற்றும் விதிகள் தான். இன்னைக்கு அறிமுக வகுப்பு தான் அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லா ரகசியத்தையும் சொல்ற மாதிரியே அந்த பாடங்களை ஒருங்கிணைத்து தந்திருக்கோம். சரிங்களா? இதே நமக்கு முழுமையாக பிருகுநந்தி நாடியை பத்தி கொடுத்துரும். நமது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியுடைய அறிமுக வகுப்புகள் தான் முழு வகுப்பையும் ஃபுல்லா அப்படியே கொடுத்துருவோம். அப்புறம் அதுல கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வந்துச்சுன்னா முழுமையா கற்றுக்கொள்வதற்கு நீங்க வந்தா போதும். ஒரு காலம் நமக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் இருக்கிறது, நான் ஞான நிலையில இருக்கேன், எனக்கு ஞானம் தூண்டப்பட்டு விட்டதுன்னா இந்த வகுப்பே உங்களுக்கு எல்லாம் போதும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வகுப்பாக இது இருக்கும். சேர்க்கை கிரக தொடர்புகள் மற்றும் விதிகள் மொத்தம் 4 சொல்றேன். அதுல சேர்க்கை என்பது பிரதானமானது. ஒரே ராசியில் நிற்கும் கிரகங்கள் நேரடியாக தங்களுக்குள் உரையாடுகின்றன. உரையாடுகின்றன பேசிக்குதுன்னு அர்த்தம். என்ன பேசிக்கும்? பாருப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட், நீ தான் ஃபர்ஸ்ட், நான் இவங்களுக்கு இப்படிக்கா உதவி பண்றேன், நீ அவங்களுக்கு அப்படிக்கா உதவி பண்ணு. ஒரே ராசியில் இருக்கக்கூடிய, அது எந்த ராசி? 12 ராசியில எங்க மட்டும் எந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணைந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் உயிர் பெற்று ஒன்றுக்கு ஒன்று உதவி கொள்ளுகிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, உரையாடி கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு இந்த பலனை நான் முதல்ல கொடுக்கலாமா, நீ முதல்ல கொடுக்கலாமா, எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்க கூடாது, என்னோட பலம் என்ன, உன்னோட பலம் என்ன, நானும் நீயும் சேர்ந்து பண்ணலாமா, தனித்தனியா கொடுக்கலாமா, உன்னோட கெட்ட பலனை நான் கம்மி பண்றதுவா அல்லது உன்னோட கெட்ட பலனை நான் இன்க்ரீஸ் பண்ணவா, என்னோட நல்ல பலனை நீ கம்மி பண்ண போறியா அல்லது நல்ல பலனை அதிகப்படுத்தி கொடுக்க போறியா? இது மாதிரியான அந்த உரையாடல்களை எல்லாம் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யும். அந்த உரையாடல் அப்படின்னு சொல்றது அந்த பலன்கள் காரகத்துவத்தை தான் சொல்றேன். நாம கிரகங்களை ஒரு உரிமையோட எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது இணைவு, திரிகோண விதி. திரிகோண விதி அப்படிங்கிற ஒரு இணைவு அங்க வேலை பண்ணும். 1, 5, 9 சேர்க்கைங்கிறது 1. அடுத்து 5, 9ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே திசையை கொண்டது. 1 கிழக்குன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கிழக்கா தான் இருக்கும். அப்ப ஒரே திசையை மேற்கு ராசின்னா மேற்கா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரே திசையை அடிப்படையாக கொண்ட ராசிகள் தான் 1, 5, 9 திரிகோணம். அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே திசையின் ஆற்றலை கொண்டிருப்பதால், அப்படிங்க, ஒரே திசையை கொண்ட, மேசம்னா கிழக்கு, மேசத்துல இருந்து 5ஆம் இடம் சிம்மம், சிம்மமும் கிழக்கு, சிம்மத்தில இருந்து 5ஆம் இடம் சிம்மம், கன்னி, மகர கும்பமா, சிம்மம் கன்னி வருமே, கன்னிக்கு பின்னாடி என்னோட ராசி தான் வரும், ராசி வரும். ஏதோ ராசி துலாம் வரும். துலாம் அடுத்தது மீனம், விருச்சிகம். அப்ப சிம்மத்துல இருந்து 5வது ராசிங்க தனுசு. அப்ப தனுசும் என்ன திசைய வருங்க? கிழக்கு திசை தான் வரும். அப்ப மேசம் கிழக்கு, சிம்மம் கிழக்கு, தனுசு கிழக்கு அப்படிங்கும்போது நன்றி நன்றி நன்றி, அருமை. ஏன்னா திடீர்னு எனக்கு அந்த ராசியை நிக்க வச்சு 12 ராசி சொன்னீங்கன்னா நான் வந்து மீனம், கும்பம், மகரம், தனுசு அப்படின்ட்டு சொல்ல போயிடுவேன். சரிங்களா? அது எனக்கு வரமாட்டேங்குது, பாவம். இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது தடுமாட்டம் வந்துச்சுன்னா கேட்கறேன், எல்லாம் சொல்லணும் எல்லாரும். சரிங்களா? அலாட்டா இருங்க. நான் தவறா சொன்னோம்னா திருத்தி நற்பலன்களுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் நம்ம ஐயா கூட சேர்ந்து, அப்பர் சாமி ஐயா கூட சேர்ந்து எல்லாம் ரிவர்ஸ்ல போயிடுச்சு. இப்ப மேச ரிஷபம் சொல்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம் அப்படின்னு நான் போயிடுறேன். அப்படியும் போகுது திங்க் பண்ணி.
சரி, இருக்கட்டும். அப்ப திரிகோண விதி பிரகாரம் 1, 5, 9ல எந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் தனக்கு 5 தனக்கு 9ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே திசையை பிரதிபலிப்பதனால, ஒரே திசையினுடைய ஆற்றலை கொண்டிருப்பதனால அது இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 மற்றும் இருக்கு 7. 7ன் திரிகோண சேர்க்கை. இப்ப எப்படி ஒரே ஒரு இடத்துல ஒரு 1 அப்படிங்கிறது எப்படி தான் அப்படின்னு இருக்கோ, அது மாதிரி 7 என்பது தனது எதிர் வீடு. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க. தனக்கு எதிரில் இப்ப நான் இருக்கேன்னா நான் 1, இப்ப நம்ம 39 பேர் இருக்கோம் எதிரில். சரிங்களா? அந்த 39 பேரும் 7ஆம் வீடு. உங்க 39 பேருக்கும் நான் 7ஆம் வீடு. சரிங்களா? அப்ப அந்த அளவுல அந்த 7வது இடம் எதிர் வீடு, ஒரு நபருடைய எதிர் வீடு 7. அந்த 7 அப்படிங்கிறதோட தொடர்பு இருக்கு. ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தங்களுக்குள் நேரடியாக உரையாடுகிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது உரையாடும். 7ஆம் வீட்டோடு உறவாடும். 7ஆம் வீட்டோடு உறவாடும். அப்ப 7ஆம் வீடோடு உறவாடுகிறது என்றால் இந்த 7ஆம் வீட்டினுடைய திரிகோணத்தையும் அது ஏற்றுக்கொள்கிறது. அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தனக்கு 5 தனக்கு 9 அதை எடுத்துக்குது. சரிங்களா? அப்ப 3, 7, 9 அப்படிங்கிற அந்த இடங்களும் தனக்குள்ளே உரையாடி கொள்ளுகிறது. அந்த கிரகங்கள் எல்லாமே உரையாடி கொள்கிறது. வேற வேற வேரியேஷன். 1லயே இருக்கிறது வேற, 5, 9 இருக்கிறது வேற, 7 இருக்கிறது வேற, 7ஓடைய 5, 9 இருக்கிறது வேற. அது வெவ்வேறு மாதிரி. அதெல்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் நாம அடுத்தடுத்த நாள் வகுப்புல பார்ப்போம். அடுத்தது 2, 12 சம்பந்தமே இல்லாம 2, 12 லெப்ட் ரைட்டு. சரிங்களா? எப்பவுமே ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு 2ஆம் இடம்ங்கிறது எதிர்காலம், 12ஆம் இடம்ங்கிறது கடந்த காலம். சரிங்களா? 2ஆம் இடம்ங்கிறது எதிர்காலம். ஏன்னா அந்த கிரகம் அடுத்தது அங்கதான் போக போகுது. 12ஆம் இடம்ங்கிறது இறந்த காலம். ஏன்னா முன்னாடி அந்த கிரகம் அங்கிருந்த இங்க வந்துச்சு. ரொம்ப சிம்பிள். பிருகுநந்தி நாடியில ரகசியம் அப்படின்ட்டு நாம தான் சொல்லுவோம். அதனால பிருகுநந்தி நாடி ரகசியங்கள்னு நான் வைக்கல. பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள்னு தலைப்பே வச்சிருக்கோம். பிருகு நாடி சூட்சுமம், அவ்வளவுதான். இந்த சூட்சுமங்களை நாம் உணர்ந்தோம் என்றால் வாழ்க்கையில இதையெல்லாம் நாம் அப்படியே தட்டி தூக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த இடத்துல எப்படி ஒரு நல்ல ஜோதிட நிபுணருக்கு எந்த இடத்துல எந்த வார்த்தையை அப்படி போட்டா அந்த வார்த்தை அந்த ஒரு நபர் இந்த கிரகத்தை சார்ந்தவர், அந்த கிரகத்தை சார்ந்த நபருக்கு இந்த வார்த்தை இந்த காரகத்துவம் இதை அவர்கிட்ட இப்படி போட்டோம்னா அதனுடைய அவுட்புட் ரிசல்ட் இங்க கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. தரத்தை அறிந்தவரிடம் சரசமாடாதே அப்படின்னு சொல்றது வேற. இன்னும் எதையோ பஞ்ச வச்சு கற்றவனிடம் என்னமோ பண்ணாத அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற. பிருகுநந்தி நாடியை முழுமையாக உணர்ந்தவன் கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. உலகத்தையே அப்படியே அசைச்சிடலாம். அதான் பிருகு முனிவர் என்ன பண்ணாரு, நான் அம்மையை மதிக்க மாட்டேன், அப்பாவை மட்டும்தான் வணங்குவேன்ட்டு ஒரு கொள்கை வச்சிருந்தார். பார்வதி தேவிக்கு அவ்வளவு மன வருத்தம். இவர் என்ன அம்மாவை வணங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மகாலட்சுமி வணங்க மாட்டார். அப்புறம் மகாலட்சுமி இதயத்தில் இருக்காருன்னு சொன்னோம்னா அது இதயத்தில் இருந்தா என்னன்னு போய் வெட்டி மிதிச்சார். மகாவிஷ்ணுடைய இதயத்தையே வெட்டி மிதிச்சார். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரா இருக்கும் பொழுது கூட இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வண்டு உருவம் ஏந்தி அப்படியே தொப்புள், அந்த காலத்துல யாருக்கும் தொப்புள் இல்லையாமா, இவர் தொப்புள் வழியாக ஓட்ட போட்டு அப்படியே சிவனை மட்டும் சுத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கு மாதிரிதான் உலக மக்களுக்கு தொப்புள் கொடிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தொப்புள் கொடி உறவாக இருப்பதே பிருகு முனிவருடைய வரலாறு தான். எப்படி நமது முதுகு தண்டுல அப்படியே ஒரு கோடு மாதிரி இருக்கிறது காரணம், சிவன் பிட்டுக்கு மண் சுமந்த போது பாண்டிய மன்னனிடம் அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கிறதோ அது மாதிரி தொப்புளுக்கு உண்டான வரலாறு இதுதான். அப்ப தொப்புள் கொடி உறவு அப்படிங்கறத உருவாக்குறதே பிருகு முனிவர் தானே. அப்ப ஒரு ஜோதிடத்துல அவருடைய பங்கு எவ்வளவு நல்லா இருக்கணும்னா பாருங்களேன். அப்ப கிரக தொடர்பு மற்றும் விதிகள் ஒரு 4 கொடுத்திருக்க பாருங்க. இந்த 4 தான் கிரகங்கள் இயங்குவதற்கான விஷயம். அதெல்லாம் எப்படி இயங்குது, எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் மிராக்கலா இருக்கும்.
இங்க இருக்கிறது போக மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன? 1 5 9 வந்துருச்சு. பேனா விட்டு எழுதுங்க பார்க்கலாம். 1 5 9 வந்துருச்சு. அப்புறம் 7ஆம் இடம் வந்துருச்சு. 7ஆம் இடத்தினுடைய 5 7ஆம் இடத்தினுடைய 9ன்னா என்னென்ன வரும்? ஒரு கட்டம் போடுங்களேன். எல்லாரும் ஒரு கட்டம் போடுங்க. இந்த விஷயத்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி, அதாவதுங்க இன்னைக்கு நாம ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லாருமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்டே விடையே கண்டுபிடிச்சவங்க சொல்ல வேண்டாம். நான் சொல்லுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் சொல்லணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரும் முன்னாடியே சொல்லக்கூடாது. கட்டத்தை போட்டு கண்டுபிடிச்சு எழுதி மட்டும் வச்சுக்கிங்க. எல்லாரும் ஒரு கட்டம் போடுங்க. கட்டத்துல மேசம்னு வச்சுக்கிங்க. மேசம் தான் 1. மேசத்துல ஒரு குரு பகவான் போட்டுக்கலாம். மேசத்துல குரு பகவான் போட்டுக்கலாம். அப்ப அவங்க எங்கெங்க எல்லாம் தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னு மேசம் 1ல தொடர்பு கொள்வாரு. மேசத்தினுடைய 5 9க்கு தொடர்பு கொள்வாரு. தொடர்பு கொள்வாரா? எழுதிக்கங்க. 5 9 எழுதிக்கங்க. அடுத்தது 7ன் திரிகோண சேர்க்கை. 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வாரு. 7ஆம் இடத்தினுடைய 5 7ஆம் இடத்தினுடைய 9 போட்டுக்குங்க. அடுத்தது 2ஆம் இடம் 12ஆம் இடம் பக்கத்து இடம். மேசம்னா மேசத்துக்கு 2ஆம் இடம், மேசத்துக்கு 12ஆம் இடம் போட்டுக்குவாரு. மொத்தம் எத்தனை இடம் வந்திருக்கு? எத்தனை இடம் மட்டும் சொல்லுங்க. யார் மட்டும் சொல்லலாம்? ஐயா 7 மொத்தம் 7 இடம் தான் வந்திருக்காங்க ஐயா. 8 சார். 8 தான் வந்திருக்குங்களா? உறுதியா? ஆமா சார். இன்னும் 2 3. அமைக்கலாமா? 8ஆம் நம்பர் வட்டம் அழைத்திடலாமா? 8 சார். 8 தான் சார். 8 இடம் 8 இடங்கள் வந்திருக்கு. 8 தான். 8 இடங்கள் வந்திருக்கும். 8 ஆமா ஆமாங்கய்யா. 8 அப்படிங்கிறது எட்டாத பலன்களை எல்லாம் கூற நம்மை எட்ட வைக்கும் ஒரு அற்புதமான வீடுகள் அந்த 8 வீடுகள். அந்த 8 வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் அந்த பலன்களை ஏற்றக்குறைவாக நம்ம நிறைய பலன் சொல்ல போறோம். அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் மொத்தம் 4 தானே. 12ல 8 போச்சுன்னா மிச்சம் 4 தானே. அந்த 4 இடங்கள் என்னென்ன? 4 6 6 6 8 10 4 6 8 10. இது நான் சொல்லல, எல்லாம் நாமளே ஆய்வு செய்து கண்டறிந்திருக்கிறோம். அப்ப ஆவணி அவிட்டத்திலே நாம் ஆய்வு செய்து ஒரு உண்மையை உணர்ந்திருக்கிறோம். 4 6 8 10 சூப்பருங்க ஐயா. 8 10 சூப்பர். எல்லாரும் யாரெல்லாம் மைக்க ஆன் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, ஆன் பண்ணாம சொன்னாலும் சரி, இதை கண்டுபிடிச்சவங்க, இதை கணக்கு போட்டவங்க எல்லாருமே பிருகுநந்தி நாடியினுடைய உபதேசத்தை அடைந்து விட்டீர்கள். யாரெல்லாம் 4 6 8 10 வாயை திறந்து சொல்றீங்களோ அவங்கெல்லாம் அந்த தீட்சையை வெற்றி பெற்றவர்கள். தேங்க்யூ சார். பிருகுமுனிவருடைய அருளாசியினால இந்த பிருகுநந்தி நாடியினுடைய அந்த மூல கணிதத்தை நாமெல்லாம் பண்ணியிருக்கோம். மூல கணிதம் 3 7 11 சார். 3 4 8 12 3 7 11. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்புங்க ஐயா. 4 8 12 4 8 12. அப்புறம் இன்னொன்னு இருக்குங்களே 2 2 6 10. 6 எங்கெங்க வந்துச்சு? 4 6 ஆமா இல்லைங்க 2 6 10. 2 6 10 எப்படி செய்யுது? ஓகேவா? ஆமாங்க. அது ஒரு திரிகோணத்துல வருதுங்க. 4 திரிகோணமா பிரிச்சுக்கலாங்க. ஒரு ரெண்டே திரிகோணம் தான். 1வது திரிகோணம் 7வது திரிகோணம், அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிற திரிகோணங்கள் அல்ல. 2 12ங்கிறது தொடர்புக்கு வந்துருது இல்லையா? ஆமாங்க ஐயா அதை உணருங்க. 2 12 தொடர்புக்கு வந்துருது. பக்கத்து வீடுன்ட்டு. ஆமாங்க. மிச்சம் இருக்கிறதுக்கு திரிகோணம் கிடையாது. ஓகேங்க. அப்ப திரிகோணம் இல்லைன்னா என்னென்ன வருதுங்க ஐயா? 8 இடங்களுக்கு மேல விடுபட்டது எத்தனை வருதுங்க ஐயா? 4 இருக்குங்க ஐயா. இந்த 4 சொல்லுங்க. 4 இருக்குங்க. இந்த 4 சொல்லுங்க ஐயா. 4 6 8 4 6 8 10. சரிங்களா?
ஒரு 4 கிரகம் 6 4 2 நினைக்கிறேன். இந்த இடத்துல ரூலை அப்ளை பண்ணீங்க. ஒரு கிரகம் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 4, 6, 8, 10ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தோடு தொடர்பு கொள்ளாது. ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 4, 6, 8, 10 ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்களோடு தொடர்பு கொள்ளாது. தொடர்பு கொண்டால் தங்களுக்குள் உரையாடும். தொடர்பு கொள்ளவில்லை என்றால் தங்களுக்குள் பேச்சுவார்த்தை இருக்காது. தங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லைன்னா என்ன நடக்குங்க? நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். தொடர்பு இருந்தாதான் அந்த இடத்துல பலன் உருவாகும். ஒரு இடத்துல தொடர்பு இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல பலன்கள் உருவாகாது. சரிங்களா? இப்ப எல்லாரும் அவங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்துங்க. அதுல ஏதாவது ஒரு கிரகத்திலே இருந்து ஏதாவது ஒரு கிரகம் 4, 6, 8, 10ல இருந்துச்சுன்னா அந்த 2 கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று செயல்படாது, ஒன்றுக்கு ஒன்று செயலற்ற நிலையில இருக்கும் அப்படிங்கிறத நாம எளிமையாக புரிந்துக்கணும். உதாரணமாக ஆண் ஜாதகத்துல குருவுக்கு உதாரணமாக ஆண் ஜாதகத்துல குருவுக்கு குருதான் ஜீவகாரகன். நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆண் ஜாதகத்துல குருதான் ஜீவகாரகன். லக்னத்தை வச்சு என்னென்ன பலன் சொல்றோமோ அதெல்லாம் குருவை வச்சுதான் சொல்லணும். அப்ப அந்த குருவுக்கு இந்த தொடர்பில்லாத இடங்கள் என்னது? 4, 6, 8, 10 இந்த இடங்கள்ல சுக்கிரன் இருந்தால் திருமணம் தாமதம், மனைவி அமையறது கஷ்டம். சரிங்களா? ஒரு திருப்தியான மனைவியா இல்ல. அப்ப ஆண்களுக்கு 2 விஷயத்தை பார்க்கணும். ஒண்ணு, சுக்கிரன் மனைவியை பத்தி சொல்லும், மனைவியுடைய கேரக்டர் வைஸ் சொல்லும். திருமணம் ஆகுமா ஆகாதாங்கிறது செவ்வாய் சொல்லும். அப்ப ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 4, 6, 8, 10ல செவ்வாய் இருந்தது என்றால் திருமணம் ஆகாது. ஒரு ஆண் ஜாதகத்துல 6, 8, 4, 6, 8, 10ல சுக்கிரனும் இருந்து செவ்வாயும் இருந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு திருமணம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் பலன் எடுக்கலாம், ரொம்ப சுலபம். இது ஒரே ஒரு பலன் தானே. மீட் போடுங்க ஐயா, பிரவீன் சந்தையா மீட் போடுங்க. பார்வை இருந்ததுன்னா சார், அந்த கிரகத்துக்கு பார்வை இருந்ததுன்னா இப்ப 4, 6, 8, 10 ஆக்டிவேட் ஆகும்ல சார். இப்ப சனியோ செவ்வாயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார், பார்வை கிடையாது. கிடையாது. ஓகே சார், ஓகே சார். பார்வை இருக்குன்னு நாம சொல்லுவோம். ஆனா பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து நாம விலகி வரதுக்கு வாய்ப்பு இல்லாம நமக்கு நாமே சப்பக்கட்டு கட்டிக்கிற மாதிரி ஒரு கொள்கையை வச்சு பார்வை இருக்குன்னு சொல்லிக்குவோம். பிருகுநந்தி நாடியில பார்வை கிடையாது. கிரக இணைவுகள், கிரக தொடர்புகள் மட்டும்தான். பிருகுநந்தி நாடியில பார்வை கிடையாது. பார்வை இருக்கு, பார்வை இருக்கு. ஆனா அந்த பார்வையை நாம பயன்படுத்துற யுக்தி இருக்கு இல்லைங்களா, அது ஒன் சைடு லவ் மாதிரி போயிடும். அந்த பார்வையுடைய யுக்தி ஒன் சைடு, அந்த வேற பலன்கள் உருவாக்குது இல்லைங்களா, அந்த பலன்களுக்கு இருக்கும். அந்த பார்வை அப்படிங்கிற விஷயம் இணைவு கணக்குக்கு வராது. அதுல தெளிவா இருக்கு. பார்வையை பத்தி ஒரு பாடம் இருக்கு. சொல்லுங்க சார். இப்ப இந்த ஆண் ஜாதகத்தில் 4, 6, 8, 10 அந்த இடங்களில் சுக்கிரன் அல்லது செவ்வாய் இருந்தால் திருமணம் தாமதமா சார்? தாமதமாகும். மனைவி திருப்திகரமா இருக்காது. இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வரும். எது வரைக்கும் கணவன் அடக்கமாக இருக்கிறானோ அது வரைக்கும் திருமண வாழ்க்கை நீடிக்கும். இதே பெண்ணுக்கு சார்? சுக்கிரன்ல இருந்து பார்க்கணுமா? சுக்கிரனுக்கு செவ்வாயை பார்த்தா போதும். சுக்கிரன்ல இருந்து செவ்வாய் மட்டும் பார்க்கணும். செவ்வாய் பார்த்தா போதும். செவ்வாய் 4, 6, 8, 10ல இருக்கக்கூடாது. இன்னும் பல ரூல்கள் உள்ள இருக்குங்க. இது பொதுவான ரூல் சொல்லியிருக்கு. ஓகே, நன்றி சார். இது மாதிரி கல்விக்கு நம்ம எத்தனை கேள்வி இருக்கு. ஒரு குழந்தை பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அத்தனை விஷயங்களுக்கும்
வெவ்வேறு இணைவுகள், வெவ்வேறு இடத்துல அதோட பலம், பலவீனம் இதையெல்லாம் பார்க்கலாம். அப்படியே தலையை சுற்றவிருக்கும் கணிதங்கள் இல்லை பிருகுநந்தி நாடியில. தலையை சுற்ற வைக்காத எளிய கணிதங்களே இவ்வளவு பெரிய பலன்களை சொல்லுதா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் கிறுகிறுப்பு வந்துவிடும். ஆமா, சொல்லுங்க நீங்க. சார் அஸ்தமனமும் கிடையாதா சார் அப்ப இதுக்கு? இருக்கு. ஓகே சார். அஸ்தங்கம் இருக்கு, வக்ரம் இருக்கு, பார்வை இருக்குங்கம்மா. ஆனா அந்த பார்வையை இணைவுன்னு வச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஓகே. பார்வைக்கான வேல்யூவேஷன் வேற. அது வகுப்புல பார்வை, கிரக பார்வைகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது அது என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். அதற்கான உதாரண ஜாதகங்கள்லாம் நான் கொடுக்க போறதில்லை. அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தான் அந்த உதாரண ஜாதகங்களா சொல்லுவீங்க. ஏன்னா பிருகுநந்தி நாடி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் நான். அதனால நான் எந்த உதாரண ஜாதத்தையும் நான் போட்டு பாருங்க இவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஆனா ஒரு பாடம் ரெடி பண்றதுக்கு, புரிய வைக்கிறதுக்காக ஒரு ரூல் நாம சொல்றத ஏதாவது ஒரு ஜாதகத்தோட கொடுப்பனே ஒழிய மற்றபடி மிச்ச ஜாதகம் எல்லாம் நாமளே உதாரணம் கொடுக்கலாம். அப்படிதான் நடக்கும், வேற வழி இல்லை. சரிங்களா? அவ்வளவு சூப்பரான பாடங்கள்லாம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இப்ப கிரக தொடர்புகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப சம்பவங்கள் எப்போது நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிருகுநந்தி நாடி முறையிலே சம்பவங்கள் எப்போது நடக்கும் அப்படிங்கிற பொழுதுதான் கோச்சாரம் வெளி உள்ள வருது. ஒரு சம்பவம் எப்ப நடக்கும்ங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிப்பதற்கு குரு மற்றும் சனி இந்த 2 கிரகங்களுடைய கோச்சாரம் சிறப்பா இருக்கும். ஒரு தொழில் சார்ந்த மாற்றங்கள் வருகிறது, தொழில் சார்ந்த வேலை சார்ந்த மாற்றங்கள்லாம் வருகிறது அப்படிங்கிறத கோச்சார சனி, ஜாதகத்துல உள்ள சனியை அல்லது செவ்வாயை எப்ப போய் தொடுது அப்படிங்கிறத வச்சு தொழில் ரீதியான மாற்றங்களை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி திருமணம், குடும்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் 2 தானே முக்கியம். ஜோதிடம் பார்க்குறோம்னாலே நாம தொழில் பத்தி கேட்போம், திருமணம், குடும்பத்தை பத்தி கேட்போம். இந்த 2க்கு சனியும் குருவையும் வச்சு சொல்லிடலாம். இதுக்குள்ள பல உள் சூட்சுமங்கள், ஆரோக்கியம், அது இது எல்லாமே அந்த ராகு கேது வச்சு சொல்றது அதெல்லாம் நமக்கு எல்லாமே வந்துடும். ஆனா பொதுவாக சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன் அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு, இப்பெல்லாம் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன் யூடியூப்ல பார்வையாளர்கள் வியூஸ் நிறைய வரணுங்கிறதுக்கு எனக்கு நேரம் இருந்தா ஒரு 2-3 முறை வரைக்கும் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கெல்லாம் எந்த ஆர்வம் செலுத்துறது இல்லை. சனி பயிற்சி, குரு பயிற்சி, கோச்சார பலன் இதையெல்லாம் நான் மக்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா அதோடைய தாத்பரியம் வேறு. வெறும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ராசிக்கு இத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லுவது வெறும் 2%, 3% பலன்கள் தான். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களின் மீது அந்த சனியோ குருவோ அந்த தொடர்பு கொள்ளுது பாருங்க, அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளை வைத்து பலன் சொல்லுவது அற்புதமானது. சரிங்களா? இப்ப ஒரு உதாரணம் போட்டு பார்க்கலாம். சும்மா ஒரு உதாரணம் தானே. சரிங்களா? ஏன்னா எதையும் ரகசியத்தை மறைச்சு வச்சு என்ன பண்ண போறோம். அதனால இதை அனுபவிங்க, அழகா அனுபவிங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி என்ன, டிகிரி என்ன எழுதிக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி என்ன, டிகிரி என்ன எழுதிக்கங்க. குரு பகவான் இருக்கக்கூடிய ராசி என்ன, டிகிரி என்ன எழுதிக்கங்க. குரு மற்றும் சனி கண்டுபிடிக்கிறதுக்கு தாமதமான 1 நிமிஷம் கொடுக்குறேன். வகுப்புகளுக்கு வந்தா நம்ம உடனடியாக அந்த நம்ம ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கணும் டிகிரி வாய்ஸா. சொல்லுங்க. இத சொல்ல டிகிரி கண்டுபிடிக்க தெரியாதுங்க, அது என்ன பண்றதுங்க? டிகிரி கண்டுபிடிக்க தெரியாதுன்னா சும்மா ஒரு கோச் அப்படியே ஒரு உதாரணமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்க? நீங்க சும்மா போட்டு வைங்க, ஏதாச்சும் ஒண்ணு ஒத்து வரும். டிகிரியோட எழுதுனா துல்லியமா ஒத்து வரும். எல்லாம் நீங்க தான் ஆய்வு பண்ண போறீங்க, நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். பண்ணி கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து கண்ணனா இருந்துருவேன் இன்னைக்கு. டிகிரி கண்டுபிடிக்கிற விஷயம் தெரியாதுங்க. அது எப்படி? நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? உங்க ஜாதகத்தை சாஃப்ட்வேர்ல போட்டா அதுல வரும், அதுல போட்டு எழுதி வச்சுக்கங்க அந்த டிகிரியில என்ன கிரகம் இருக்குன்ட்டு. சரி, இப்ப நாம குரு சொல்லுங்க ஐயா. குரு 28 டிகிரி, சனி பகவான் 10 டிகிரிங்க ஐயா. எந்த ராசியிலோ அந்த ராசியில போட்டு வச்சுக்கீங்க. சரிங்களா?
சனி எந்த ராசியில இருந்துச்சோ அங்க போட்டுங்க, குரு எந்த ராசியில இருந்துச்சோ அங்க போட்டுங்க. இப்ப கோச்சார சனி உங்களுடைய ஜாதக சனியில இருந்து, ஜாதக சனிக்கு தொடர்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன? இப்ப ஜாதக சனி இருப்பார் இல்லையா, ஜாதக சனி இருக்கிற இடம் 1, அதுல இருந்து 5ஆம் இடம், ஜாதக சனியிலிருந்து 9ஆம் இடம், இதெல்லாம் முதன்மை தொடர்பு. சரிங்களா? அடுத்த தொடர்பு 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம், அதுல இருந்து 5, அதுல இருந்து 9. சரிங்களா? அடுத்த தொடர்பு அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல மொத்தம் 8 இடங்கள் நீங்க தேர்ந்தெடுத்துங்க. அந்த 8 இடங்கள்ல கோச்சார சனி அல்லது கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல, கோச்சார சனி கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சனி எத்தனை டிகிரில இருக்கோ அதே டிகிரிக்கு இந்த சனியும் குருவும் எப்ப கிராஸ் பண்ணி போறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியான, சனி வரும்போது தொழில் ரீதியான மாற்றமும், குரு வரும் பொழுது தொழில் ரீதியான உயர்வும் ஏற்படும். ஆமாவா இல்லையா? ஆய்வு செஞ்சு ரூல்ஸ் அவ்வளவுதான். ஆமாங்கய்யா. அவ்வளவுதான். இப்ப நம்ம டிகிரி வாய்ஸ் தெரிஞ்சுன்னா கரெக்டா இப்பதான் நடக்கும்னு சொல்லலாம். டிகிரி தெரியலைன்னா அந்தந்த ராசியில இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஓ அதனாலதானா அப்படின்ட்டு அப்படியே ஒரு கண்மூடித்தனமாக வச்சுக்குவோம். ஆனா பிருகுநந்தி நாடி கண்மூடித்தனமான கலை அல்ல, துல்லியமா சொல்லி கில்லி மாதிரி அடிக்கிற கலை. ஐயா இப்ப அதே வந்து ஜென்ம சனிக்கு கோச்சார சனி 6ல போகும்போது ஐயா பலன் கொடுக்காதுங்களா ஐயா? அது பலன் கொடுக்காது. தொழிலே இல்லாம வீட்டுல உட்கார வைக்கலாம். அதை பத்தவா ராசி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு. இப்ப கோச்சார சனி வந்து 6ல போயிட்டு இருக்கு மீனத்துல. இப்ப வந்து தொழில் ரொம்ப டல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. அந்த சனி உங்க குருவுக்கு ஏதோ தொடர்புல இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதுதான் ரெண்ட போட சொன்னேன். இப்ப சனிக்கு தனுசுல இருக்கிற குருக்கும் தொடர்பு இல்லாம அப்ப ரொம்ப கஷ்டங்க. போன சனி பயிற்சி என்னைக்காச்சோ அன்னையில இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை இதயத்தில் ஏற்படுத்தும். எனக்கு சனி 21 சனியில வந்துட்டு அதுக்கு பார்வையை பார்க்கணுமா சார்? இருங்க, சுரேஷ் ஐயா பார்வையை பத்தி கேட்டு இருக்காரு. சொல்லல ஐயா, என்ன சொன்னீங்க? இல்ல, சனி வந்து எனக்கு 21 டிகிரில இருக்காருங்க, குரு வந்து 22 டிகிரில இருக்காருங்க. இருக்கட்டுங்க, வேற வேற ராசி தானே? ஆமாங்க, வேற வேற ராசி தானே. ஏதோ ஒரு ராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு சனிக்கு தொடர்பு உள்ள இடங்கள்ல சனி இருந்தா தொழில் உயர்வு, சனிக்கு தொடர்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல குரு பயணம் பண்றாருன்னா தொழில் உயர்வு. சரிங்களா? அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அங்க தொடர்பு உள்ள இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சனி வரும்போதும் தொழில் உயர்வு. குரு உள்ள இடத்திற்கு குருவே வரும் பொழுது குடும்பத்துல பல நன்மைகள். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படிதான் பலன் எடுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம 2 குருவுக்கும் 4, 6, 8, 10 வந்து சனிக்கும் 4, 6, 8, 10 ஒரு கிரகம் வருதுன்னு சொன்னோம்னா அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவ பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ராமகிருஷ்ணன் ஏதோ சொன்னீங்க? இப்ப கோச்சார சனி இருக்கு இல்லையா, அந்த கோச்சார சனி வந்து அதுக்கு பார்வை பார்க்கணுமா, இல்ல கோச்சார சனி இருக்கிற டிகிரியை மட்டும் பார்த்துக்கிடணும்? முதல்ல கோச்சார சனியுடைய டிகிரி, நம்ம ஜாதக சனியுடைய டிகிரி, அந்த ராசிகள், இதை மட்டும் பாருங்க. அந்த பார்வை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு 50% கூட பார்வைக்கு வராது, பவர் இருக்காது. பார்வை செயல்படக்கூடியது வேறு. சரிங்களா? அதை பத்தி நாம அந்த அதுக்கான பகுதியில் நம்ம பார்க்கலாம். பிருகுநந்தி நாடியில் இப்போ 4, 6, 8, 10 பாக்குறோம்ல, நம்ம ஜாதகத்துல உள்ள 4, 6, 8, 10 இருக்கக்கூடாது. இதே மாதிரி கோச்சார சனி அந்த 4, 6, 8, 10 இருக்கக்கூடாது, அப்படிதானே? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கோச்சார சனி 4, 6, 8, 10 வந்துச்சுன்னா தொழில்ல பல்வேறு விதமான இன்னல்கள் ஏற்படும். ஓகே ஓகே சார். குருவுக்கு 4, 6, 8, 10 சனி வந்துச்சுன்னா ஜாதகர் வேலையை விட்டுட்டு போயிடுவார். சரிங்க சார். ஜாதகத்திலேயும் குருவும் சுய ஜாதகத்திலேயே குரு வந்து குருவுக்கு 4, 6, 8, 10 தான் சனி இருக்குன்னு வைங்க. ஜாதகத்திலேயே 4, 6, 8, 10 சனி இருந்து
ம். அந்த ஜாதக சனிக்கு கோச்சார சனி 4, 6, 8, 10 வந்தா ஜாதகர் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல ஜாலியா உட்காந்துருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் நாம அப்படியே சொல்லலாம். சொன்னா அவங்க ஆமாங்கிறத வேற எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்மைதாங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குங்க. ரொம்ப எளிமையான அற்புதமான சூப்பரான பரிகாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படும். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்றதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அந்த செலவுக்கான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, செலவு பண்ற அந்த பைட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக உயர்ந்தது. ஏன்னா பணம் செலவாகுதுன்னு சொன்னோம்னா சம்பாதிச்சு கொடுத்துடலாம், கொள்ளையடிச்சாசி பணத்தை கொண்டாந்து கொடுத்துடலாம், செலவு பண்ணிடலாம். ஆனா இந்த நம்ம பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது. என்ன காஸ்ட்லி? உழைக்கணும். அந்த பரிகாரத்திற்காக நம்ம உழைக்கணும். அந்த பரிகார நோக்கம் என்ன, அந்த அந்த செயல்லாம் எதுக்காக அந்த கிரகங்கள் பண்ணுதுங்கிறத உணரணும். அப்புறம் உணர்ந்த பின்னாடி நாம அதற்கு எதிராக நம்ம வாழ்க்கை ஸ்டைல மாத்திக்கணும். அது நிறைய பெரிய கஷ்டம். ஏன்னா ஏன் கஷ்டம் சொல்றேன்னா, விதியை மதியால் வெல்லலாம், அந்த மதியை ஆக்டிவேட் பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த விதி வந்து இழுத்துட்டு போகும், நம்மள திருந்த விடாது. அந்த மாதிரி ஒரு நபரை திருந்த வச்சு உணர வச்சு ஒரு குருவாக ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த நபரை நாம ஜெயிக்க வைக்கணும். அதுதான் ஒரு ஜோதிடராக நமது கடமை. பிருகந்தி நாடி ஜோதிடத்துடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னா, எளிமையான அணுகுமுறை. எளிமையான அணுகுமுறை. கடினமான கணித சூத்திரங்கள்லாம் ஒண்ணு இருக்காது. இப்ப நம்ம சொன்னோம்ல, என்ன சொன்னோம்? 4, 6, 8, 10, 1, 2, 3, 5, 7, 9, அப்புறம் 11, 12. அவ்வளவுதானே இடம். இதெல்லாம் தொடர்பு, அதெல்லாம் தொடர்பு இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு விஷயங்கள்ல நாம் அதை பார்க்க வேண்டும். அதான். அடுத்து தெளிவான வாழ்க்கை பாதை. கிரக கூட்டணிகள், ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணிகள் ஒருடைய தொழில் மீதோ, திருமணத்தின் மீதோ, சம்பவங்கள் மீதோ, தாய் தகப்பனார்கள் ஆகிய உறவுகளின் மீதோ, வேறு நண்பர்கள் மீது, எந்த உறவாக இருக்கட்டும், அது வரிசையா ஃபர்ஸ்ட் இவங்க, ஃபர்ஸ்ட் அவங்க, அடுத்தவங்க, அடுத்தவங்க அப்படின்னு வரிசையா அது காட்டிடும். அதை வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நேர கட்டுப்பாடு இல்லை. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆயிடுச்சிங்க, 1 மணியா 2 மணியான்னு தெரியலன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பலன்கள்லாம் எதுவும் மாறாது. அதனால நம்பிக்கையான ஒரு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பரிகாரங்கள். பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்க்கையை செலவு செய்யக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரங்கள் தான். நான் சொல்ற காஸ்ட்லிங்கிறது பணம் வந்து உண்மையாலுமே காஸ்ட்லி இல்லைங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசரம், ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னோம்னா 5 பைசா கடன் வாங்க முடியாது இருக்கிற நபர்கள் கூட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. இப்ப பணம் திரட்டுறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தா, ஒரு உயிர் போற ஆபத்துனா உடனே திரட்டிடுவாங்க. ஆனா வாழ்க்கையை மாத்துறதுக்கு, அந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான அந்த வாழ்க்கை யுக்தி இருக்கு பாருங்க, வாழ்வியல் மாற்றம், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம மைண்டே நம்மளை விடாது. அதையெல்லாம் நம்ம மாத்தணும்னு சொன்னோம்னா பெரிய அளவுல மாறுதல்களை நம்ம பண்ணலாம். இயற்கையான பரிகாரங்கள் தான். செயற்கையான பரிகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் பிருகந்தி நாடியுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்ப பிருகந்தி நாடியினுடைய அறிமுகம் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம நிறைவு பெற்றுட்டோம். இந்த பகுதியில நாம பிருகந்தி நாடினா என்ன, அது எப்படி இயங்குகிறது, அந்த சூட்சுமங்களுடைய அடிப்படை என்ன, இதெல்லாம் கத்துக்கிட்டோம். சரியாக 9:12 மணி ஆகிறது. 9:16 மணிக்கு மீண்டும் இணைஞ்சிருங்க. அது வரைக்கும் ஒரு சிறிய இடைவேளை எல்லாருக்கும். 9:16, 17 அப்படின்னு வந்த உடனே பாட ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் பாடம் இருக்கு, வந்துருங்க.